Welcome guys, let's look into the geometrical isomerism aspect of organic chemistry. Now we will do the geometrical isomer pertaining to NEET and JEE mains. இது வந்து ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான் இது. தனியாக geometrical isomerismனே கொஷின் வரலாம், இல்லை பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் ரியாக்ஷனாகவும் கொஷின் வரலாம். Nevertheless, extremely important. I will take it very slow and I will solve problems also along with it, and then separate ஒரு quiz-உம் நான் கொடுக்குறேன். And the quiz-க்கான வீடியோவும் as always I will post it in YouTube. Okay. Geometrical isomerism is basically because of the rigidity and lack of rotation of a C double bond C. Basically வந்து C single bond C னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும் சிங்கிள் பாண்ட் C அந்த ஆக்சிஸில். அதே டபுள் பாண்ட் C அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடியாது, அந்த பாண்டு உடையணும். டூ சிம்பிளி இப்போது C சிங்கிள் பாண்ட் C அப்படின்னா இந்த ஆக்சிஸில் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகலாம். C டபுள் பாண்ட் C அப்படின்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு இதுவும் ரொட்டேட் ஆகலாமேன்னு தோணும். த டிஃப்ரென்ஸ் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இங்கே வந்து A இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே C இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே B இருக்குது, C இருக்குது. நான் இந்த கார்பனை மூவ் பண்ணாமல் இந்த கார்பனை மட்டும் ரொட்டேட் பண்ணலாம், கரெக்ட்? இதை மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். அப்போ வந்து மேலே இருக்கிற ஏவும் மேலே இருக்கிற ஏவும் ஒரே மாதிரி இருக்காது, இந்த A கீழே போகலாம். திஸ் அலோன் கேன் ரொட்டேட். இங்கே அப்படி இல்லை, இந்த கார்பனை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் சுற்ற முடியாது, பிகாஸ் இட்ஸ் டைட் பை டூ டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ். வெரி சிம்பிள். ஒரு ஸ்டிக் எடுத்து ஆர் நீங்கள் ரெண்டு விரலை வச்சு பாருங்கள். கனெக்ட் யூர் டூ ஃபிங்கர்ஸ் வித் டூ ஃபிங்கர்ஸ் ஆஃப் தி அதர் ஹேண்ட். ஓகே, ட்ரை டு ரொட்டேட் ஒன்லி ஒன் ஆஃப் த ஹேண்ட். அப்போ நீங்கள் பாண்ட் உடைக்கிற மாதிரி வரும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் லேக் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் C double bond C. Geometrical isomers differ in relative positions of substituent in a rigid molecule. ரிலேட்டிவ் பொசிஷன்னா இது தான். இப்போ இந்த டபுள் பாண்டில் இந்த ஹைட்ரஜனுக்கும் ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன? ரெண்டும். ஸோ ஒரு டபுள் பாண்ட் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ரெண்டு மாதிரி பார்க்கலாம். ஸோ வென் யூ ஹேவ் அ டபுள் பாண்ட், ஓகே, திஸ் இஸ் த ஜியோமெட்ரி. நம்ம ஷேப்ஸ் அண்ட் டிகிரிஸ் அண்ட் ஆல் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்க்கலாம். ஐ கேன் பிரேக் த டபுள் பாண்ட் அலாங் திஸ் ஆக்சஸ், or I can break the double bond along this axis. Okay, what we are trying to see is along this axis நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கிற குரூப்பும் இந்த குரூப்பும் என்னென்ன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரெண்டும் இந்த ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் டிஃப்ரென்ஸ் இன் ரிலேட்டிவ் பொசிஷன். ரெண்டுமே மேலே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன் வேறு மாதிரி இருக்குது. இந்த ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவ்லி இது வந்து கீழே இருக்குதுன்னு சொல்லலாம். It most frequently involves C double bond C. நீங்கள் பார்க்க போகிறதுல 90% C double bond C வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க geometrical isomers. Not always. There are one other case where geometrical isomers can arise. Okay. Anyways, here if you see, this is an extremely important example. Malic acid and fumaric acid. Cis isomer அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு குரூப் ஒரே சைடில் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா COHும் COHும் ஒரே சைடில் இருக்குது. This is called cis. Trans அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஓகே, தேர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். ஒன்று வந்து அந்த ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது, ஒன்று ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. தட் இஸ் கால்ட் ட்ரான்ஸ். நான் ஒய் இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? லுக் அட் மலிக் ஆசிட். இந்த ரெண்டு COHும் ஒரே சைடில் இருக்கனால நீங்கள் வந்து ஆக்சுவலாக மலிக் ஆசிட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேருந்து கொண்டு வரலாம்னா, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நீட்டில். நம்ம வில் see this in benzene also later, but get familiar. பென்சீனை வந்து பார்ஷியலி ஆக்சிடைஸ் பண்ணால், நம்ம ஃபுல்லாக ஆக்சிடைஸ் பண்ணாமல் பார்ஷியலி ஆக்சிடைஸ் பண்ணால் பாண்டு க்ளீவ் ஆகும். இந்த ரெண்டு பாண்டு க்ளீவ் ஆகிட்டு மலிக் அன்ஹைட்ரைடும் CO2வும் வரும் அண்ட் வாட்டர். ஓகே, நவ் இஃப் யூ யூஸ் அ கேட்டலிஸ்ட், வெனடியம் பென்டாக்சைடு, யூ வாண்ட் டு ரிமெம்பர் த கேட்டலிஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரும். கேட்டலிஸ்ட்டை வச்சு ஆக்சிஜன் பண்ணி இதே மாதிரி பார்ஷியல் ஆக்சிடேஷன் பண்ணும்போது, when I say பார்ஷியல் ஆக்சிடேஷன், ஃபுல் ஆக்சிடேஷன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்துடும். பார்ஷியல் ஆக்சிடேஷன் பண்ணும்போது மலிக் ஆசிட் வரும். நவ் மெலிக் ஆசிட் ரெண்டு COHும் ஒரே சைடில் இருக்கனால இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிட்டு மலிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் திஸ் ஹைட்ரஜன் and you take it away, you get COO. That's what we have, COO. Actually it's a single bond. Okay, pardon me, here it's a single bond. மலிக் அன்ஹைட்ரைட். ஃபுமரிக் அன்ஹைட்ரைடில் அதை பண்ண முடியாது. அன்ஹைட்ரைட் எதனாலனா இந்த COH வேறு இடத்துல இருக்கனால இந்த சைக்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் geometrical isomers. Some type of reactions are given by cis and some are given by only trans. Here what we have here is showing you what is cis and trans again. Now cis and trans is very simple. You look here, I have hydrogen on same side.
and hydrogen on opposite side. So we can say this is cis in regards to hydrogen, trans in regards to hydrogen. இங்கே பர்டிகுலராக அந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை பாருங்கள், இது ரெண்டு வேறு வேறு. நம்மளுக்கு ரெண்டுமே இதுவும் CH3 இதுவும் CH3 இருந்தால் CH3 and CH3 as cisன்னு சொல்லலாம். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்ற அவசியம் இல்லை. ஹைட்ரஜன் மட்டுமே காமனாக இருந்தாலும் சிஸ் தான். What we can say here is the methyl group is cis to ethyl group. The methyl group is trans to ethyl groupனு சொல்லலாம். அது சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரான்ஸ்னு சொன்னாலே சேம் டைப் ஆஃப் ஆட்டம் ஆப்போசிட்டில் இருக்குன்றது, ஹைட்ரஜன் இஸ் ஆப்போசிட் டு ஹைட்ரஜன்றது அண்டர்ஸ்டுட். Now there is a problem with cis and trans. What if the groups are such that you cannot say cis and trans? For example, methyl is cis to hydrogen, okay, but or let's put it this way, hydrogen வந்து மெத்திலுக்கு சிஸ்ஸாக இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் வந்து மெத்திலுக்கு ட்ரான்ஸாகவும் இருக்குது, ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி குரூப். ஸோ யூ cannot have cis trans isomer when the carbon atom is attached to same type of group. இங்கே சேம் டைப் ஆஃப் குரூப் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிலவங்களுக்கு இது, because you might have already done this so many times, okay, but please pardon me, we will go step by step. எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், which among the following cannot show cis trans isomerismனு வரும். பட் த டிஃப்ரென்சஸ் இங்கே பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன டஃப்பாக கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மாலிகுலோட நேம் கொடுத்துருவாங்க. நேம்னா அப்போ நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ட்ரா மேனுவலி. அதில் ஒரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னா, எப்போவுமே 1E முடிஞ்சதுன்னா ஜென்ரலாக சிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது அதால். ஏன்னா 1E அப்படின்னா சம் R group C double bond C. இது வந்து I don't put my hydrogens, but it is understood that this is CH2. This cannot show cis trans isomer, ஏன்னா இந்த கார்பன் கொடுக்குற ரெண்டு குரூப்புமே ஒன்று தான். ஸோ 1E ஜென்ரலாக கொடுக்காது உங்களுக்கு. ஓகே, திஸ் யூ வாண்ட் டு ரிமெம்பர். 2E அப்படின்னா சிமெட்ரிக்கல் 2E இன்சிமெட்ரிக்கல். இது சிமெட்ரிக்கல் 2E. சிமெட்ரிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ cis trans isomerism is shown by double bond compounds, but not all double bond compounds. double bond இருக்கிற எல்லா காம்பவுண்டுமே cis trans காட்டணுன்ற அவசியம் இல்லை if they are symmetrical. Now who else can show cis trans? 90% வந்து double bond னு சொல்லிட்டேன். Who else can show? Rings can show cis trans isomerism for the same way. For example, you take your hand, okay, let's say your hand, let's say this is your index finger, sorry about the drawing, and this is your thumb finger, okay, and take your other hand, index finger and thumb finger, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. Now you want to hold one hand rigid and you want to rotate the other hand. உங்களால் முடியாது இந்த பாண்டை உடைக்காமல். So there is again rigidity, restricted rotation around a bond. That's the word you want to look at. Restricted rotation around a bond will lead to cis trans isomerism. Restricted rotation arises because of a double bond or because of a ring. Okay, so ring இருந்தால் cis trans isomerism காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு, but not all rings. Trans cycloalkenes are unstable. எதனாலனா if you see this, இது வளைஞ்சி ஃபார்ம் பண்ணணும். இந்த டபுள் பாண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா I have a double bond, this I can have groups, பட் இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரிங்கோட சைஸ் குறிப்பிட்ட சைஸ் இருக்கணும். ஓகே, so you want to remember what is the size that it can form. Trans cycloheptene can exist but very unstable. அப்போது C7 இருக்கிற ரிங் வந்து unstable, C8, ஸோ ஆக்டீன் சைக்ளோஆக்டீன்லேருந்து இருக்கிற ரிங்கெல்லாம் வந்து cis trans isomerism காட்டலாம். ஓகே, யூ வாண்ட் டு ரிமெம்பர் தட். நார்மலி அதை எப்படி வரைவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சைக்ளோஹெக்சேன், இதே மாதிரி சைக்ளோ ஆக்டேன் வரையணும்னா இப்படி வரைவோம் நம்ம நார்மலாக. இதில் ஒரு டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா இது சிஸ்ஸாகவும் இருக்கலாம் ட்ரான்ஸாகவும் இருக்கலாம். நார்மலி இப்படி வரைஞ்சால் சிஸ். ஓகே, நான் ட்ரான்ஸ்னால் எப்படி வரைவாங்கன்னா அந்த டபுள் பாண்டை போட்டு they put it this way because the ring is bending so that it can form a ring. Okay, again double bonds can show cis trans isomerism. They can show the smallest stable ring that can contain a trans double bond. So double bond naale cis தான் இருக்கும். Okay, let me summarize it here. So cis trans isomerism is shown by cycloalkenes can show cis and trans
cis எல்லா cycloalkeneஸாலையும் முடியும், cyclopropeneலேருந்தே முடியும் உங்களால். transனா only C8 plus தான் trans கொடுக்கும். That's what this is basically telling you. Now here if you look at the diagram, cyclooctene trans எப்படி வளைஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். okay, this has to bend, so 7 member ring போட்டிங்கன்னா இந்த bend உங்களுக்கு கிடைக்காது. alright, now basically what I show here is basically explaining again, இந்த single bond வந்து நம்ம rotate பண்ணலாம். rotate பண்ணால் இந்த மாதிரி மாறும், correct, இந்த மாதிரி மாறும். we will see this in detail later, syn and anti, okay, elimination reaction நம்ம பார்ப்போம். but at least நான் என்ன பண்ணானா இதை rotate பண்ணலாம். but அதே மாதிரி இங்கே rotate பண்ண முடியாது. நான் I cannot rotate this rotation is impossible. so இந்த syn இந்த antiயும் ஒரே காம்பவுண்ட்லேருந்து வரலாம். so equilibrium. cis and trans ஒரே காம்பவுண்ட்லேருந்து வர முடியாது. these two are completely different isomers. okay, these two are not isomers. இது வந்து எப்படின்னா தானாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு மாலிகுலை கொடுத்தா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்க தான் போகுது. ஸோ சின் அண்ட் ஆன்டி ஆர் டிஃப்ரெண்ட் கான்ஃபர்மேஷன்ஸ், தட்ஸ் வாட் தேர் கால்ட் கன்ஃபார்மர்ஸ். நம்ம இதை வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்க போகிறோம் நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா த்ரூ லேட்டர். அட் திஸ் பாயிண்ட் யூ வாண்ட் டு ரிமெம்பர் a single bond can rotate and give you conformers and different conformations. okay, different conformations. okay, single bond rotation. டபுள் பாண்ட் ரொட்டேஷன் முடியாதனால ரெண்டுமே டிஸ்டிங்க்ட்லி செப்பரேட் காம்பவுண்ட்ஸ். ஒன்றுக்கு பேர் சிஸ், ஒன்றுக்கு பேர் ட்ரான்ஸ். சேம் திங் இஸ் ஷோன் ஹியர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய மாலிகுலை எப்படி வேணால் சுற்றலாம். இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, பட் ட்ரான் டிஃப்ரெண்ட்லி. ஸோ தே ஆர் த சேம் மாலிகுல், தே ஆர் நாட் ஐசோமர்ஸ். கான்ஃபார்மர்ஸ் ஆர் நாட் ஐசோமர்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பர்டிகுலர் ஐசோமர்ஸ். தேர் ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ் ட்ரான் டிஃப்ரெண்ட்லி. எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் வேறு மாதிரி படுத்திங்கன்னா அது பேர் டிஃப்ரெண்ட் கான்ஃபர்மேஷனில் தூங்குறீங்கன்னு அர்த்தம். தட்ஸ் வாட் அ க்ரூட் அனாலஜி வுட் பி. whereas this is a completely different molecule, உங்கள் ட்வின் மாதிரின்னு வச்சுக்கலாம். these are interchangeable through rotation along CC bond. these are cannot be converted through CC bond rotation. C double bond C நீங்கள் உடைச்சா மட்டும்தான் முடியும். identical physical properties, different physical properties. of course we have seen this before. cis and trans வந்து உங்களுக்கு different physical properties வரப்போது. we are going to see that melting and boiling point differences. if you want to see an example, see here, dimethyl malate cis இருக்கலாம், trans இருக்கலாம். look at the melting point. ஒன்று வந்து -19 degrees melting point, liquid. okay, it's liquid, whereas this one melting point is solid 103. so heat பண்ணி 100 degrees தாண்டா தான் liquid-ஆவே மாறும். such an important difference in physical properties. This is just a quick fact for you guys. Why does it matter in real life? ஃபேட்னு எடுத்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபேட்டில் ரெண்டு வகை இருக்குது. ஃபேட்டில் சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா பட்டர், கீ இதெல்லாம். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா உங்களுக்கு அதில் டபுள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நோ டபுள் பாண்ட், சேச்சுரேட்டட், இதில் டபுள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது, சிஸ், ட்ரான்ஸ். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் ஹெல்த். இதை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் ஓகே, கம்மியாக சேர்த்துக்கணும். ட்ரான்ஸ் இஸ் வெரி பேட் ஃபார் ஹார்ட், இதை சேர்த்துக்கவே கூடாது. ஓகே, பயாலஜிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட். நவ் how different are they and where are they available? This one will kill you, this one is actually very good for your heart, this is okay. Ghee la sethukarnala you are not going to actually have a problem, but you want to make sure you cut down your trans fat. Where do you find trans fat? Dalda, partially hydrogenated vegetable oil அப்படினு சொல்லுவாங்க. அதில் அப்படின்னா என்னென்னா, வெஜிடபிள் ஆயில் இருக்க டபுள் பாண்டை வந்து பார்ஷியலாக வந்து ஹைட்ரோஜனேட் பண்ணுவாங்க. பாதி டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றுவாங்க, மிச்ச பாதி இருக்கும். அதில் ட்ரான்ஸ் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ டால்டா, பாம் ஆயில் இதெல்லாம் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. நீங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ வாங்கினீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் மேண்டேட் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கா இல்லையான்னு போட்டாக்கணும். சிஸ் ஃபேட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. வேர் டு யூ ஃபைண்ட் இட்? பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், காட் லிவர் ஆயில், மீன் எண்ணெய் மாத்திரை, யூ ஃபைண்ட் இட் இன் மீட், யூ ஃபைண்ட் இட் இன் சர்டன் டைப் ஆஃப் ஆயில், நல்லெண்ணெய் இதிலலாம் இருக்கும். அண்ட் ஆல்மண்ட்ஸ், நட்ஸ்லலாம் இருக்கும். Trans fat you can see where you find it. Most of them are fast food. And saturated fat is extremely simple. You find it in butter. I am putting this slide so that you get to understand a little bit
normal physiology and also understand why cis and trans makes a difference. Going into the importance in biochemistry, you don't need to remember this, just புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஐயில் இருக்கிற lysine residue, okay, the N-terminal residue, this gets attached to retinal and forms a imine bond. Imine bond முன்னாடியே சொல்லியிருக்கேன், C double bond N இருந்தால் imine இங்கே இருக்குது ரைட்டாக, correctly. NH2 reacts with C double bond O. இந்த reaction பின்னாடி நம்ம பார்ப்போம், forms an imine. That imine with light energy rotates, okay. So now you get an excited state, you get to see the nerve signal and see the color. So cis trans isomerism is extremely important. இங்கே Z னு போட்டிருக்கிறது வந்து இப்போதைக்கு நீங்கள் cis னு வச்சுக்கலாம், okay. இங்கே ட்ரான்ஸாக மாறுது லைட் எனர்ஜினால. So you get to see a difference, okay. So it is basically you're going to see all this in your MBBS, but just know that it actually is important in the biochemical process as well. Now in NEET perspective, geometrical isomerism என்ன மாதிரி வரும்னா, straight away geometrical isomerismனா என்னன்னு கேட்பாங்க. 1, எது வந்து geometrical isomerism எதால முடியும், எது cis எது transனு கேட்கலாம். இல்லைனா ரொம்ப காமனாக வருதுன்னா இது ரெண்டு தான், linear catalysis and Birch reduction. No need to memorize this equation, I will teach you this in hydrocarbon lecture. ஹைட்ரோகார்பன்ஸில் இது வரும். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், doesn't matter how big the compound is, I chose something that is not comfortable for you, meaning பெருசாக இருக்கிற மாலிகுலர் எடுத்தேன், I don't care what it is. Linear catalyst என்னென்னு அப்புறமா மனப்பாடம் பண்ண போகிறோம். But linear catalyst will attach hydrogen from the same side. ஒரே சைடில் ஆட் ஆச்சு அப்படின்னா ஒரே சைடில் தானே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்க போகுது. So a linear catalyst will give you cis compound. A Birch reduction will give you trans compound. So this is extremely important. All you want to remember is, don't need to worry about all this. Hydrocarbon நான் எடுக்கிறேன், get familiar. Linear na cis, Birch not trans. The other one that you are going to see in NEET, just showing you how it is going to come in NEET. இந்த வார எக்ஸாமில் இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு, இதெல்லாம் ஹைட்ரோகார்பன் லெக்சரில் வரும். You are going to see elimination reaction. Okay. This is supposed to be, sorry, E2 elimination, okay. E2 elimination, HBr remove பண்ணும்போது, ஒரு strong base போட்டு பண்ணும்போது variable compounds வரும். இங்கே டபுள் பாண்ட் வரலாம், இல்லை இங்கே டபுள் பாண்ட் வரலாம், okay. That's what I have shown you here. இதுலேயே இங்கே டபுள் பாண்ட் வரதில் ரெண்டு வகை இருக்குது, cis and trans மாதிரி வரலாம், okay. இதில் நீங்கள் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைட்ரஜன் ரெண்டுமே, maybe even I can draw this. ஹைட்ரஜன் ரெண்டு இந்த சைடில் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது trans, இது cis, okay. Trans 51%, cis 18% தான் வருது. E and Z we are going to see soon. Don't worry about confirmation now, but why do I put it here? நம்ம confirmation படித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணும்போது you will understand this. Particular confirmation gives you particular isomers. We are going to actually see trans elimination, cis or trans அப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. Alright, at this point at least know that we are going to have all this in NEET, and this is where you are going to see. Okay, now let's see what we are going to have in this week's lecture exam. Geometrical isomers, cycloalkanes லையும் வரும். I told you, so geometrical isomers can come because of double bond. அதே மாதிரி cycloalkanes லையும் வரும். Now இந்த cycloalkaneல இந்த bromine ரெண்டுமே உங்களை பார்த்து இருக்குது. இந்த திக் லைன் போட்டால், இதை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், திக் லைன் போட்டால் உங்களை பார்த்து இருக்குது, தின் லைன் போட்டால் பேப்பரில் இருக்குது, டேஷ்டு லைன் பேர் வெட்ஜ், இது போட்டால் பேப்பருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ 3 டைமென்ஷன், இது உங்களை பார்த்து இருக்குது, இது பேப்பரில் இருக்குது, இது பின்னாடி இருக்குது. ஸோ ரெண்டு புரோமினுமே ஒரே சைடில் தானே இருக்குது, ஓகே. திஸ் இஸ் கால்டு சிஸ் ஐசோமர். ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருந்தால் ட்ரான்ஸ் ஐசோமர். அதை வந்து நம்ம சைக்ளோ ஆல்கேனை வந்து நார்மலாக இப்படி தான் வரைவோம், ஓகே. பட் நீங்கள் ப்ராப்பராக வரைய போனால் என்வலப் ஷேப்பில் தான் இருக்கும் அது. அதில் வந்து sometimes what people can do is they can draw differently. I'll try to do the best I can. இப்படி வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் மேலே இருந்தால் சிஸ், ஓகே. ஏவும் ஆப்போசிட்டாக இருந்தால் ட்ரான்ஸ். இங்கே பிஆர் ஒரே சைடில் இருக்குது சிஸ், பிஆர் ஆப்போசிட்டில் இருக்குது ட்ரான்ஸ். வாட் திஸ் மீன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் தி கரெக்ட் வே ஆஃப் ட்ராயிங். This is 2-dimensional, this is 3-dimensional, but doesn't matter. Cis or trans உங்களுக்கு தெரியுது இப்போ. Now இது வந்து நம்ம IUPAC நேமிங்கில் போனால் என்ன சொல்லுவோம் நார்மலாக, சைக்ளோபென்டேன். அதில் வந்து 1ல் ஒரு புரோமின், 2ல் ஒரு பைன், 1,2 டைப்ரோமோ. ஏன்னா புரோமின் வந்து எப்போவுமே ப்ரிஃபிக்ஸாக தான் வரும். Now I can also add something else here, cisன்னு எழுதலாம் நம்ம. Similarly I can do for
ஹெக்ஸேன் நார்மலாக இப்படி தான் வரையுமோ, ரெண்டுமே உங்களை பார்த்து இருந்தால் சிஸ், ஒன்று உங்களை பார்த்து ஒன்று உங்கள்கிட்ட பார்த்து இல்லைன்னா அது பேர் ட்ரான்ஸ். Okay, now we have been seeing EZ isomer in a couple of slides now. What does it mean? Now what if இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஓகே, டூ ஐடென்டிக்கல் குரூப்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல போகலாம்? இப்போ வந்து புரோமின் வந்து குளோரினுக்கு சிஸ்ஸாக இருக்குது, புரோமின் வந்து CH3க்கு ட்ரான்ஸாக இருக்குது, குளோரின் வந்து புரோமினுக்கு சிஸ்ஸாக இருக்குது, குளோரின் வந்து Fக்கு ட்ரான்ஸாக இருக்குது. ஸோ ஹவு டு எக்ஸாக்ட்லி சே சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்னு சொல்ல முடியாது நம்மளை நாலுமே வேறு வேறு இருந்ததுன்னா. ஸோ டேக் திஸ் மாலிகுல் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே ஃப்ளூரின் அண்ட் குளோரின் ஆர் ஆப்போசிட், இங்கே ஃப்ளூரின் ஆர் குளோரின் ஆர் ஆன் சேம் சைட். ஹவு டு யூ சே? ஓகே, ஸோ ஹென்ஸ் கேம் EZ isomerism. இந்த மாதிரி கேசஸ் சிமெட்ரிக்கலாக இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது? These alkanes are also geometrical isomers. They are the same molecular formula but cannot be interconverted through rotation. ஏன்னா டபுள் பாண்ட் உடைக்க முடியாது. However, all four groups are different. So impossible to use cis and trans. So how do we use the cis and trans notation, or do we have to do with different notation? We deal with EZ isomerism. E stands for on chill, okay, against in German. Z stands for zusammen, together in German. So the Germanலேருந்து வந்தது. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈனா எனிமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிமி மீனிங் ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஓகே, Z you can remember it as same side except Z, same side. Okay, sorry about the pun, but it's just easier for you to remember. There are priority rules for each group. ஏன்னா நம்ம நாலுமே வேறு வேறு குரூப் இருக்கிறதுனால நம்ம ப்ரையாரிட்டி போட்டாக்கணும். How do you assign priority? Higher the atomic number of the group attached to the C double bond C, the higher the priority. ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கணும். If the highest priority group for each carbon are on the same side, the molecule is cis or Z isomer, opposite on the trans. Okay, instead of reading this, we'll do example. நம்ம இது ரெண்டுமே ப்ரையாரிட்டி ஒரே மாதிரி ப்ரையாரிட்டி. Z இப்போது நம்மளுக்கு வந்து எல்லோவும் ஹை ப்ரையாரிட்டியோ லோ ப்ரையாரிட்டியோ கவலை இல்லை. எல்லோவும் ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி ஒரே சைடில் இருக்குது. லெட்ஸ் சே எல்லோ வந்து லோ ப்ரையாரிட்டி ஒரே சைடு. அதை எப்படி சொல்லலாம்? க்ரீன் ஹை ப்ரையாரிட்டி ஒரே சைடு. ஸோ ஹை ப்ரையாரிட்டி சேம் சைடு இஸ் Z, ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் இஸ் E. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். தட்ஸ் த பெஸ்ட் வே. இது வந்து நம்ம தியரியாக படிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம்பிளாக தான் பார்க்கணும். Now here if you see, இதில் வந்து எப்படின்னா சிஸ் ட்ரான்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க? திஸ் இஸ் த நம்பர் ஒன் திங் தட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். சிஸ் ட்ரான்ஸில் நம்ம நேராக வந்து இந்த பாண்ட் ஆக்சிஸில் மேலேயா கீழியான்னு பார்த்தோம். EZல வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாண்டில் பிரிக்கணும், ஒரு கார்பனை பார்க்கணும், நீங்கள் ப்ரையாரிட்டி அசைன் பண்ணணும். இந்த கார்பன் கூட இது ரெண்டு அட்டாச் ஆகிருக்கு. ஐ வாண்ட் டு டூ தி ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் புரோமினுக்கு தான் அதிகம். ஐ டோன்ட் நீட் டு நோ தி அட்டாமிக் நம்பர். ஐ நோ புரோமின் இஸ் கிரேட்டர். ஸோ இதுக்கு ப்ரையாரிட்டி 1, இதுக்கு ப்ரையாரிட்டி 2. இந்த சைடு போகும்போது குளோரின் வெர்சஸ் ஹைட்ரஜன், ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2. ப்ரையாரிட்டி 1 இப்போது நம்ம வந்து சிஸ்டான்ஸ் மாதிரி பார்க்கலாம். இந்த ஆக்சஸில் ப்ரையாரிட்டி ரெண்டுமே ஒரே சைடில் இருந்தால் நம்ம அதுக்கு சொல்ல போகிறது Z. ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2, ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2. ப்ரையாரிட்டி ரெண்டு ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு நம்ம சொல்ல போகிறது E. Simple. Do not worry, we are going to see many examples based on this. Okay, now here is what we have. This is called CIP convention, CIP convention for asymmetric carbon. Asymmetric அப்படின்னா நாலுமே வேறு மாதிரி இருக்கிறது. Carbons of EZ. Consider each side of double bond separately, meaning இந்த சைடை தனியாக பாருங்கள், இந்த சைடை தனியாக பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சைடை பார்க்கணும். அதில் ஒரு சைடுக்கும் அசைன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி டு 2 substituent. ஸோ இந்த சைடை தனியாக பார்த்துட்டு ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2 நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரையாரிட்டி 1, 2 போட்டதுக்கப்புறம் அந்த பாண்ட் ஆக்சிஸில் 1, 2 ஒரே சைடில் இருந்தால் Z, 1, 2 ஆப்போசிட் இருந்தால் E. எக்ஸாம்பிள். Now here is what I have. இப்போ நான் இங்கே போகும்போது புரோமின் இஸ் கிரேட்டர் தென் குளோரின், கரெக்ட்? Now எனக்கு the molecule I have here is this Br, C, double bond C, CH3, hydrogen, Cl. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் பார்க்க போகிறேன். இதில் புரோமின் வந்து ப்ரையாரிட்டி 1, குளோரின் ப்ரையாரிட்டி 2. ஏன்னா புரோமினோட அட்டாமிக் நம்பர் அதிகம். இந்த சைடு போகும்போது கார்பனோட அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனோட அதிகம். ஸோ இது ப்ரையாரிட்டி 1, இது ப்ரையாரிட்டி 2. ப்ரையாரிட்டி 1 and 1 are on the same side of the double bond. மேலே இருக்க ரெண்டுமே. ஸோ திஸ் இஸ் கால்ட் Z. இங்கே பார்க்கும்போது ப்ரையாரிட்டி 1 இஸ்
down here, priority 1 is up here, so it is E, simple. Now this is how you are going to say in NEET. Simple molecule கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாக சொல்ல முடியாது. ஓகே, now we want to say cis and trans. For example, இங்கே cis and trans சொல்ல முடியுமா? இது CH2 சிமெட்ரிக்கலாக இருக்குல்ல, ரெண்டுமே ஹைட்ரஜன். ஸோ நோ சிஸ் நோ ட்ரான்ஸ், சிஸ் அண்ட் ட்ரான்ஸும் கிடையாது, இசெட்டும் கிடையாது. ஸோ திஸ் ஹாஸ் நோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். இங்கே போகும்போது இது வேறு இது வேறு இது வேறு இது வேறு, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் சொல்ல முடியாது, பட் இசெட் சொல்லலாம். ஹவு யூ வாண்ட் டு சே இட் இஸ், பிளேஸ் அ டாட் ஆன் ஈச் ஆஃப் தி 2 atoms யூ ஆர் கம்பேரிங். ஓகே, நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோன்னா இந்த டபுள் பாண்டுக்கு நம்ம இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் இங்கே என்ன Br versus carbon, இந்த ஆட்டம் மட்டும் தான் நான் பார்க்குறேன். கார்பன், who wins? Br wins, so priority 1 is here. இந்த சைடு போகும்போது இந்த கார்பனுக்கு இந்த ஆட்டமும் கம்பேர் பண்ணுறோம், ரெண்டுமே ஹைட்ரஜன். லிஸ்ட் ஆல் 3 atoms attached to them in the atomic number order. ஸோ இந்த கார்பன் கூட என்னெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு? 3 atoms, ஒன்று இங்கே இருக்குது, மற்றதெல்லாம் என்ன இது அட்டாச் ஆகிருக்கா? ஸோ இந்த கார்பன் கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, கரெக்ட்? பிகாஸ் திஸ் இஸ் CH2. இந்த கார்பன் கூட என்ன அட்டாச் ஆகிருக்கு? கார்பன் அட்டாச் ஆகிருக்கா? அண்ட் தென் ஹைட்ரஜன். ஸோ ஸ்டில் they are the same. So if there are double, okay, we'll worry about this one. If the lists are identical, move the dots outwards. அப்போ அடுத்ததுக்கு போகலாம். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால நான் இதையும் பார்க்க போகிறேன். So let me put it as big dot. I'm going to compare these two because இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. These two. What is this attached to? It's attached to one carbon, another carbon. அப்போ மிச்சம் இருக்கிறது ஹைட்ரஜன். 4 பாண்ட் இருக்கணும் ஒரு கார்பன்னா, ஒரு பாண்ட் ஏற்கனவே இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஹைட்ரஜன். இதுக்கு போகும்போது இந்த கார்பனுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஓகே, இந்த கார்பன் நீங்கள் சொல்லணுன்னா சொல்லலாம், if you want. Okay, if you want, or I can leave this carbon, I can say this, it is attached to hydrogen, oxygen. So what is the highest atomic number here? Oxygen versus carbon. Oxygen wins, so this side wins, so it is priority 1. Priority 1 ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது, so this is a E isomer. We are going to see examples, don't worry. Now one more thing you want to do is, if they are double, assume double bond, it should say double bond. Assume 2 separate single bond. Triple bond, assume 3 separate single bond. Example, CN இங்கே இருக்குன்னா அதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், CN நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஒரே ஒரு எண்ணை பார்க்கணும், 3 பாண்ட்னா 3 பார்க்கணும். At first point of difference as an E and Z. If there is no difference, இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகிறோம், டிஃப்ரென்ஸே வரலை அப்படின்னா EZே இருக்காது. எதனாலனா சிமெட்ரிக்கல்னு அர்த்தம். Now obviously it is better that we do slowly. Now I'm going to take this one. See, I put this dot and then I said carbon, hydrogen, carbon, hydrogen, useless. So I go to the next one, oxygen, hydrogen, whereas இதுக்கு வந்து என்ன இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன். 2 கார்பன் இருக்கலாம். ஹையஸ்ட் நம்பர் என்ன? ஆக்சிஜன். ஹையஸ்ட் நம்பர் இங்கே இந்த 3ல் கார்பன் தான். ஆக்சிஜன் வின்ஸ், ஸோ திஸ் இஸ் ப்ரையாரிட்டி 1. இந்த சைடு வந்து நான் புரோமின், ப்ரையாரிட்டி 1. ஸோ 2 ப்ரையாரிட்டி 1 ஒரே சைடில் இருக்கிறனால இந்த ஐசோமருக்கு Z. போன ஸ்க்ரீனில் இருந்தது E, இது Z. We will do examples. You can do it yourself as well. இதோட printed notes வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஏற்கனவே. Let's look at this one. Very good example. 1 and 2. எதனாலனா இந்த காம்பவுண்ட் எடுத்திங்கன்னா இதுதான், இதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது கூட என்ன இருக்குது? இது கூட ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரஜன். இது கூட என்ன இருக்குது? ஒரு கார்பன், ஆக்சிஜன். டபுள் பாண்ட் இருந்தால் 2 கன்சிடர் பண்ணோம், ஆக்சிஜன். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ப்ரையாரிட்டி 1 and ஆக்சிஜன் வின்ஸ். இந்த சைடு போகும்போது இந்த கார்பனும் கம்பேர் பண்ண போகிறோம். இது கூட இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன். இது கூட இருக்கிறது என்ன? இங்கே ஒரு கார்பன், ஹைட்ரஜன். திஸ் இஸ் ப்ரையாரிட்டி 1. ப்ரையாரிட்டி 1 ஆன் ஆப்போசிட் சைட்ஸ், இட் இஸ் கோயிங் டு பி E ஐசோமர். இது வந்து Z ஐசோமர். Now what you can have is, you can have more than one double bond. அப்போது எல்லாத்துக்கும் EZ எழுதலாம், இல்லை சிலதுக்கு மட்டும் EZ எழுதலாம். Now here what we are going to do,
is you have to number them first. Numbering எப்படி பண்ண போறோம்னா IUPAC numbering 1 2 3 4 நம்ம இங்க 1 ஆரம்பிக்கலாம் இல்ல இங்க 1 ஆரம்பிக்கலாம். What determines is the smallest number for the double bond. So இங்க இருந்து போகும்போது 1 2 3 5 in diene இது 3 இப்படி போகும்போது 1 2 3 4 5 correct. So இதுவும் 3 5 இப்படி போனாலும் 3 5 இப்படி போனாலும் 3 5. then what do I decide? bromine-க்காக கம்மி நம்பர் வரணும். இப்படி போனா 3 இப்படி போனா 1 2 3 4 5 6. so I would choose 3. so 3 bromo. so I can have 3 bromo octa 3 ல ஒரு ene 5 ல ஒரு 3 5 diene. but now I need to do this. இப்போ 3 ல பார்க்கலாம். இங்க கொடுக்கல ஆனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இங்க கொடுக்கல ஆனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே. டபுள் பாண்ட்னா எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட்னா இங்கே V ஷேப் இருக்கும், டபுள் பாண்ட் V ஷேப் இருக்கும். ஓகே, நவ் ஹியர் ஒன் ஸ்மால் திங் தட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஹியர் இஸ் ப்ரையாரிட்டி போகும்போது ஹைட்ரஜனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்லி செகண்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி, இதை போட்டுடலாம். இந்த பக்கம் போகும்போது புரோமின் வெர்சஸ் கார்பன், இதில் என்னென்ன அட்டாச் ஆகின்றது முக்கியமே இல்லை, புரோமின் வின்ஸ். ஸோ 1 and 1 are சேம் சைட், ஸோ 3Z. ஓகே, நான் 5ல் பார்க்கலாம். 5ல் வந்து ஹைட்ரஜன் இங்கே இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது, லோ ப்ரையாரிட்டி. லோ ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைடில் இருக்குனாலே ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைடில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 5E. திஸ் இஸ் ஹவ் யூ டூ. Now you can try to draw this molecule. I have sent you the notes as well. Try to draw this and get it. A small piece of advice, hydrogen versus deuterium போகும்போது atomic number ஒன்று தான். So you go by atomic weight. Deuterium wins. Right? Now let's look into this one. This compound. I'm going to name it along with you guys. Now we are going to do numbering. இப்போ இந்த கார்பனுக்கு நம்ம இங்கேருந்து போகலாம். இந்த கார்பனுக்கு 1 2 3 4 5 6 7 8 9. இல்லைனா நம்ம எப்படி போகலான்னா 1 2 3 4 5 6 7 8 9. நான் நீங்கள் ரெண்டு சைடு கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 4 6 இப்படி போனால் ஈனுக்கு, இப்படி போனால் 1 2 3 ஆரம்பிக்கிறதே 3. ஸோ லோவஸ்ட் நம்பரிங் இதுதான் கரெக்ட். ஸோ 1 4 6 எனக்கு வந்து ஈன் வருது. அண்ட் இட் இஸ் 9 கார்பன் ஆட்டம். ஸோ நோனா 9, 1 4 6 நோனா ட்ரைஈன். ஸோ திஸ் இஸ் ஓகே. நான் நம்பரிங் போடும்போது என்ன ஆகுது, we also know that 4லேயும் 6லேயும் மெத்தில் இருக்கிறதுனால 4 6 டைமெத்தில். 1ல் 2 குளோரின் இருக்குது, 7ல் குளோரின் இருக்குது. 1 1 7 ட்ரைக்ளோரோ. alright, so this is all from last week. hence I did organic basics separately. now நம்ம இதை மட்டும் பார்க்கணும். 4ல் இருக்கும்போது நம்ம ஹைட்ரஜன் வரையலாம். லோ ப்ரையாரிட்டி ஹை ப்ரையாரிட்டி ரைட் அவே. இந்த சைடு போகும்போது இந்த கார்பனும் இந்த கார்பனும் கம்பேர் பண்ண போகிறோம். குயிக் வேர்ட் ஆஃப் அட்வைஸ், ஹைட்ரஜன் லோ ப்ரையாரிட்டி. ரெண்டாவது கார்பன் கம்பேர் பண்ணும்போது மெத்தில் வில் ஆல்வேஸ் லூஸ். ஏன்னா அட்டாச் ஆகிருக்குது ஹைட்ரஜனோட, இது கூட ஏதோ அட்டாச் ஆகிருக்கு, இட்ஸ் கோயிங் டு வின். அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் டு ரைட் இட் என்னெல்லாம் அட்டாச் ஆகிருக்குன்னு, திஸ் இஸ் CH2ல. அப்போது ஒரு கார்பன் ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. ஸோ 1 and 1 ஆப்போசிட், 1 and 2 தான் ஒரே சைடில் இருக்குது, 1 and 1 ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 4 is E. 6ல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தோன்னே தெரியும் இதுதான் ப்ரையாரிட்டி 1, ஏன்னா குளோரின் வெர்சஸ் கார்பன். இந்த சைடில் பார்க்கும்போது திருப்பி சேம், மெத்தில் பார்த்தாலே லோ ப்ரையாரிட்டி, அப்போ இது ஹை ப்ரையாரிட்டி. 1 and 1 சேம் சைட். Z. You have to become faster as well. Now a word of advice, சிஸ்ஸும் டிரான்ஸும் எப்போவுமே E and Zன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சிஸ் வந்து Z-ஆக இருக்கலாம், சம்டைம்ஸ் சிஸ் வந்து E-ஆக இருக்கலாம். அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பரோட ப்ரையாரிட்டி வேறு, சேம் குரூப் ஒரே சைடில் இருக்கிறது வேறு. எக்ஸாம்பிள், இதுக்கு நீங்கள் சிஸ் ட்ரான்ஸ் எழுதி பாருங்கள் அண்ட் EZ எழுதி பாருங்கள். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வில் நாட் மேட்ச் வித் E and Z ஆல்வேஸ். சம்டைம்ஸ் சிஸ் இஸ் Z, சம்டைம்ஸ் சிஸ் இஸ் E. லெட்ஸ் கோ டு எக்ஸாம்பிள். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இஸ் நாட் ஷோன் பை. இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன், நீட்டோட பேட்டர்ன். இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுப்பாங்க, இல்லை வேர்டாக கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் ஷோன் பை. உங்களோட வேலையே என்னென்னா ஐடென்டிக்கல் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஸ் ஷோன் பைன்னு கேட்குறாங்க.
ஒரே கார்பன் ஐடென்டிக்கல் குரூப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் வராது. ஐடென்டிக்கல் குரூப் வராது. ஐடென்டிக்கல் குரூப் வராது. இட்ஸ் ஷோன் பை திஸ். எல்லாமே வேறு வேறு. தட்ஸ் ஆல். நவ் I will do this slowly now. Identical group பார்க்க போகிறோம். Now how you want to do this is, if you want in NEET, this is what you want to do. Box it. Identical group, identical group, identical group. I cannot draw, so this is the correct option. Now here they are asking you which cannot show geometrical isomerism. So they are asking you cannot show. Okay. So now if you take cycloல வந்து உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியாதான்னு கேட்குறாங்க. Now let's go to this one first. This is easy. இந்த மெத்தில் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸாக இருக்கலாம். கரெக்ட். மெத்தில் சிஸ் அண்ட் ட்ரான்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் காட்ட முடியும். புரோமின் அண்ட் குளோரின். ஓகே, லுக் அட் ஹியர். இந்த கார்பனில் இருக்கிற ரெண்டுமே ஒரே ஆட்டம் தான். ஸோ இந்த புரோமின் இந்த குளோரினுக்கு சிஸ்னா, இந்த புரோமின் இந்த குளோரினுக்கு ட்ரான்ஸ். கரெக்ட். ஸோ புரோமினும் குளோரினும் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் சொல்லவே முடியாது உங்களால். ஏன்னா ரெண்டுமே சிமெட்ரிக்கல்லி அட்டாச்ட். இது ரெண்டுமே CBr2, இது CCl2. ஸோ திஸ் cannot show. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தலும் சிஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸாக இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா இந்த கார்பன் கூட இருக்கிறது சிமெட்ரிக்கல் கிடையாது. ஒரு மெத்தில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ திஸ் கேன் ஷோ. அதே மாதிரி இது கூட இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன். இதை அவங்க காட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் வரையணும். மெத்தில் அண்ட் மெத்தில் கேன் பி சிஸ், மெத்தில் அண்ட் மெத்தில் கேன் பி ட்ரான்ஸ். ஸோ திஸ் கேன் ஷோ. ஸோ திஸ் cannot show geometrical isomers. Different type of question. 3-pentene 2-ol. So pentene 1 2 3 4 5. 3-pent ஏன்னு கொடுக்கல, ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3ல் வந்து டபுள் பாண்ட். 1 2 3ல் டபுள் பாண்ட். ஓகே. 2-ol. திஸ் இஸ் வாட் இட் இஸ். 1 2 3 4 5. நம்ம ஏன் டபுள் பாண்டுக்கு 2 நம்பர் கொடுக்கல, இப்படி போகலன்னா OH wins over double bond. IUPAC ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வாட் கேன் திஸ் ஷோ? வாட் கேன் திஸ் எக்ஸிபிட்? கேன் திஸ் எக்ஸிபிட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்? எஸ். இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. சிஸ் ட்ரான்ஸாக இருக்கலாம்ல. It can show geometrical isomerism. Optical நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல, but we don't have to worry about optical yet. Okay. Can you show tautomerism? Tautomerism இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? இந்த டபுள் பாண்டும் OHம் ஒரே கார்பனில் இருக்கணும். கரெக்ட். It cannot show tautomerism. Okay. Now can it show metamerism? Metamerism is not shown by this group, so it cannot show metamerism. Tautomerism வந்து எப்படி இருக்கணும்னா ஒரே கார்பனில் டபுள் பாண்டு OH இருக்கணும். அப்போ தான் இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு இந்த டபுள் பாண்ட் இங்கே வர முடியும். கரெக்ட். ஸோ tautomerism is not shown, metamerism is not shown. So the option is this. So this I have not taught you, but this can exhibit. We are going to see this later. இந்த கார்பனால் வரும். Now why did I put this question here? You should know that metamerism and tautomerism is not possible. So B is correct answer. So B and D should be the option 4 should be the correct answer. Optical isomerism we are going to see in next lecture. எது E isomerனு கேட்குறாங்க. Okay, okay. Now I will do this. E isomer எதுன்னு கேட்குறாங்க. Okay. Now priority எழுதலாம். Priority இது ரெண்டுத்தில் குளோரினுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃப்ளூரினுக்கு செகண்ட் அட்டாமிக் நம்பர். இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா போட முடியும்னு. இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜனாலே செகண்ட் ப்ரையாரிட்டி. இதுதான். இப்போ எத்தில் வந்து இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி திஸ். அப்போ பார்க்கும் போதே இந்த கார்பனில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, இந்த கார்பனுக்கு 2 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரையாரிட்டி இஸ் ஹை ஃபார் திஸ் ஒன். ப்ரையாரிட்டி இஸ் 1, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி E isomer. இது Z isomer, இது Z isomer, இது வந்து கிடையாது. What is the Z isomer here? Now we can do this. So priority 1 2 1 2. And hydrogen are lowest. So 1 and 1 opposite. So this is E. இங்கே போகும்போது 1 2 2 1. Ethyl always wins over methyl. இதெல்லாம் ட்ரிக். நீங்கள் பார்க்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் போய் வரைய முடியாது உங்களால். So you are going to always have
methyl losing to ethyl losing to propyl. So 1 and 1 opposite. So this is E. இங்கே போகும்போது COOHலாம் இருக்குது, பட் chlorine wins over carbon. So இது priority 1. இங்கே priority 1. Obviously this is E. Okay, now here if you see priority 1, this is Z. Last one, find E for this one. Okay, now I will let you guys do this one. Okay, now 3,6 dibromo, 6 methyl, 3 heptene. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு E and Z நீங்கள் பார்க்கணும். Alright, this is a pattern that you want to know. The total number of geometrical isomers possible in the following compound. எவ்வளோ geometrical isomers possibleனு கேட்குறாங்க. It's very very tricky. Okay, first thing that you want to know is எங்கெல்லாம் geometrical isomerism இருக்கும்னு நீங்கள் பாக்ஸ் பண்ணணும். Going here, இங்கே geometrical முடியும்ல, இந்த கார்பனில் இருக்கிற atoms attached என்ன or groups phenyl and hydrogen, இங்கே வந்து hydrogen and some big group. ஸோ இங்கே geometrical முடியும். அதே மாதிரி இங்கேயும் geometrical முடியும். Now where else can I have geometrical? Can you have geometrical between this and this positions? இங்கே ரெண்டு hydrogen இருக்குல்ல, cyclohexane can show geometrical isomerism, restricted rotation around a double bond. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா 3 பொசிஷனில் cis trans வரும். Now what is the possibility now? Let me do it again. இந்த இடத்துல possible, இந்த இடத்துல possible, இந்த இடத்துல possible. So let's put it as 1, 2, 3 இப்படி பார்க்கலாம். We can have cis, 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 okay, and then you can have cis, trans, cis, 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 trans, trans, cis, cis. ஒரே ஒரு trans இருக்குது எல்லாத்துலேயும். இப்போ நம்ம ரெண்டு trans கொண்டு வரலாம். cis, trans, 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 cis, trans, okay, trans, trans, cis. What else can we do? இது ரெண்டுத்துக்கும் trans வந்துருச்சு, இதுக்கும் இதுக்கும் trans வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் trans வந்துருச்சு. Can we do trans, trans, trans? So the total is 8. Best thing is 3 places வந்ததுன்னா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. It's easier than you drawing all this, but don't memorize it. Understand why you are doing it and you do it accordingly. How many geometrical isomers are possible here? We are going to do this again. Now when you see here, இங்கே ட்ரிபிள் பாண்ட் இதுக்கு வராது, இது டபுள் பாண்ட் இங்கே வரும், கரெக்ட்? இப்போது இந்த டபுள் பாண்ட் எடுத்திங்கன்னா திஸ் இஸ் வெரி ட்ரிக்கி. இந்த டபுள் பாண்ட் எப்படி பார்க்கணுன்னா இப்படி பார்க்கணும். அப்போது இந்த டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது ஒன்று தானே, மிரர் இமேஜ் இருக்குல்ல, இந்த கார்பன் இந்த கார்பன் ஒன்று, இந்த கார்பன் இந்த கார்பன் ஒன்று, ஸோ ரெண்டு ஒன்று. ஸோ திஸ் வில் நாட் ஷோ யூ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ், ஒன்லி திஸ் வில் ஷோ யூ சிஸ் ட்ரான்ஸ். அப்போ சிஸ் ட்ரான்ஸ் மட்டும்தான் காட்ட முடியும்னா option is 2. Alright, now find the total number of geometrical isomers for dimethyl cyclopropane and dimethyl cyclobutane. Dimethyl cyclopropane, இது cyclopropane. Total number of geometrical isomers, total number of geometrical isomers அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன இருக்கலாம், ரெண்டு மெத்தலும் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ டோட்டல் இஸ் 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், இன்க்ளூடிங் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மெத்தில் ஒரே கார்பன் இருக்கலாம், 1,1 டைமெத்தில் இருக்கலாம். இது ரெண்டும் என்ன, 1,2 டைமெத்தில் சைக்ளோபியூட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ கேன் ஹாவ் திஸ், I can have this. So cis and trans, not done. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் 4. இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான், வரைய தான் உங்களுக்கு தெரியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் சம்திங் வேர் இட் கெட்ஸ் வெரி வெரி ஈஸி லேட்டர் பட் வெரி டிஃபிகல்ட் ரைட் நவ். நான் இது எல்லாமே என்ன போட்டிருக்கேன்னா டைமெத்தில் சைக்ளோபியூட்டேன்னா டைமெத்தில் எங்கெல்லாம் இருக்கலாம், 1,1, 1,2, 1,3, 1,4 வராது. ஏன்னா 1,4 வரைஞ்சி பார்த்தா 1,1 மாதிரியே இருக்கும். 1,1 டைமெத்தில்னா சிஸ் ட்ரான்ஸ் வராது. 1,2லையும் 1,3லையும் சிஸ் ட்ரான்ஸ் வரும். தென் ஐ கோ அண்ட் ட்ரா திஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே இதை எழுதிடுங்க. தென் யூ கோ ஹியர். Write the IUPAC name of the following molecule. Now what we want to do is find out the most important group here, and accordingly we have to,
Accordingly, we have to label them. Okay. Now, this is ether group. Now, I'll let you guys do it. I'll send you the answer key for this one. I want you to try it. This is double bond number podunga. Number potu, you can try it. Okay. And I'll send you the answer to this one over the WhatsApp group. I want you guys to name it and see how many different answers I am going to get from you guys. Some of the following examples can show geometrical isomerism, some cannot. Okay. This is siladala mudiyadhu. For this, I want you guys to try it by yourself. I will send you the answer key for this one. Group la anupichiren. Onnonathukume na anupuven. Now, inge neenga romba careful ah irukanum. Some can show, some cannot show. Edalala mudiyumo adukku mattum EZ neenga paakanum. Last part of this lecture is dipole moment. Dipole moment is very simple. ஒரு molecule polarity இருக்கா இல்லையா? Physics பார்த்தீங்கன்னா வெக்டர் வரைகிற மாதிரி தான் dipole moment. Polarity of the molecule determines boiling point. Molecule dipole moment இருந்ததுன்னா boiling point determine பண்ணும். Symmetry இருந்ததுன்னா melting point determine பண்ணும். ஓகே, சிமெட்ரின்றது ஒன்றுமே இல்லை, சேர் அடுக்கிற மாதிரி தான். ஒரு சேர் மேலே இன்னொரு சேர் ஒரே ஷேப்பில் இருந்ததுன்னா ஈஸியாக அடுக்கலாம்ல, அதுதான் மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போது சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசமில் பார்க்கும்போது சிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் பின்னாடி பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு ரிமெம்பர் தட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் புல் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரோ பாசிட்டிவ் குரூப் புஷ் எலக்ட்ரான்ஸ். இது எலக்ட்ரோ பாசிட்டிவ். மெத்தில் குரூப், எத்தில் குரூப், ஆல்கைல் குரூப் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் புஷஸ் எலக்ட்ரான். ரெண்டு வெக்டருமே வந்து ஒன்றா தருது அப்படின்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் அ டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் சிம்பிள் வந்து மியூ. மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா டைபோல் மூமெண்ட் இருக்கும். இப்போ இதில் எடுத்திங்கன்னா திஸ் இஸ் கிவிங் யூ திஸ், திஸ் இஸ் கிவிங் யூ திஸ். ரெண்டு பேரும் புஷ் பண்ணுறாங்க ஆப்போசிட்டாக. ஸோ மியூ இஸ் அப்ராக்சிமேட்லி 0. ஸோ இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும், இதுக்கு இருக்காது. இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால சிஸ் இன் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. cis has a greater boiling point than trans. சிமெட்ரின்றது வந்து உங்களுக்கு cis இப்படி தான் இருக்கும், உங்களால் பேக் பண்ண முடியாது. ஓகே, இந்த பைக்லோடு இந்த பைக்லோடு இடிக்கும். அதே நீங்கள் ட்ரான்ஸ் எடுத்திங்கன்னா அழகாக பேக் பண்ணலாம், க்ளோஸராக, இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக. இங்கே 3 வைக்க வேண்டிய இடத்துல இங்கே 4 வைக்கலாம். ஸோ ட்ரான்ஸ் நல்லா பேக் பண்ண முடிஞ்சனால ட்ரான்ஸ் will have a higher melting point than cis. இது boiling point. You want to remember this, okay? Boiling point க்கு cis அதிகம், melting point க்கு trans அதிகம். In general, exceptions do occur. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம், டேலேட்டுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஒன்று வந்து லிக்விடாக இருக்கும், ஒன்று சாலிடாக இருக்கும்னு சொன்னேன். ட்ரான்ஸ் சாலிடாக இருக்கும். எதனாலனா பேக்கிங் அதிகம், சிமெட்ரி அதிகம். ஓகே, நவ் இது ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ த சேம் திங் அகெயின். வெக்டர்ஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் புல் பண்ண போது ஹாலஜன்ஸ்லாம் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ். we are going to see this in detail later. Okay, at least know right now that your trans compound cancels out whereas cis compound adds the vector. So cis is more likely to be dipole moment oriented. Mu is not equal to 0. இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். mu is either equal to 0 or not equal to 0. பாண்ட் மொமெண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அது பாண்ட் பொலாரிட்டி. கோவலன்ட் பாண்ட் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். கேன்சல் அவுட் இன் ட்ரான்ஸ், நாட் இன் சிஸ். இதே வந்து நீங்கள் மாலிகுலை வரைஞ்சிங்கன்னா வெக்டராக பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. இது வந்து குளோரோ ஈத்தீன், அதில் குளோரின் மட்டும் புல் பண்ணுது ஒரு சைடு, கரெக்ட்? அப்போ அந்த சைடு மட்டும் வெக்டர் ஆட் ஆகிறதுனால அதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும். குளோரினோட புல் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரோப்பீன் வந்து புஷ் பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு புஷ் பிகாஸ் இட்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் குரூப். புஷ் பண்ண போது, ஆனால் ரொம்ப புஷ் பண்ணாது. அதனால் உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும், ஆனால் 0 கிடையாது. நவ் லுக் அட் திஸ் ஒன். திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். ஒரு குரூப் வந்து புல் பண்ண போது, ஒரு குரூப் புஷ் பண்ண போது. இமேஜின் திஸ். நீங்கள் டேபிள் இழுக்கிறீங்க, டேபிள் வில் மூவ். somebody is pushing the table slowly, it will move a little. You are pulling the table and somebody is pushing the table, you can move the object easily. Hence this will have a larger dipole moment when the vectors add up, summation of vectors. Alright, now quick example, which of the following will show dipole moment? Now let's see. 2,2 dimethyl propane, 2,2 dimethyl எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கரெக்ட்? எல்லா சைட்லையும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நோ டைபோல் மூமெண்ட். trans 2 pentene, 2 pentene. இது டிரான்ஸாக இருக்கணும். அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது.
Okay, now imagine or look at it this way, இந்த கார்பன் கூட இருக்கிற குரூப்பும் இந்த கார்பன் கூட இருக்கிற குரூப்பும் வேறு வேறு, இது மெத்தில் இது எத்தில். ஸோ ட்ரான்ஸ்னால கேன்சல் ஆக போகுது, பட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஜீரோ, நாட் எக்ஸாக்ட்லி ஜீரோ, க்ளோஸ் டு ஜீரோ. ட்ரான்ஸ் 3 ஹெக்ஸீன், இது ரெண்டுமே எத்தில் குரூப். Trans is beautifully going to cancel out. So this mu is 0, mu is almost 0. இவ்வளோ க்ளோஸாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. 2,2, 3,3 tetramethyl butane. 2,2, 3,3 எல்லாமே symmetrical. So this will not have dipole moment. Arrange the following according to the boiling point. Boiling point கேட்டால் dipole moment பார்க்கணும். N-butane, 1-butane, 1-butene, isobutane. N-butane linear alkane, dipole moment இருக்காது இதுக்கு. ஓகே, சிமிலர்லி ஐசோபியூட்டேனுக்குமே இருக்காது உங்களுக்கு, டபுள் பாண்டே இல்லை. now between these two, now இதோட ஜியாமெட்ரி எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும், ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் லீனியராக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த சைடு புஷ் நிறையா இருக்கும், இந்த சைடு புஷ் கம்மியாக இருக்கும். ஸ்டில் தே கேன்சல் அவுட். வேறஸ் இங்கே போனீங்கன்னா சிஸ் ஆர் ட்ரான்ஸ் எப்படி எடுத்தாலுமே this is going to push, அதுக்கு கவுண்டர் ஆக்டிவாக புஷ் இங்கே இல்லவே இல்லை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஹையர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நவ் பியூட்டைனுக்கும் பியூட்டீனுக்கும் அப்போ எதனால் மாறி இருக்குது. ஓகே, அது திஸ் லெவல் டைபோல் மூமெண்ட் we will see in alkenes and alkynes. பட் திஸ் பாயிண்ட் உங்களால் எது எதுக்கு இருக்குன்ற கொஷின் மட்டும் தான் நான் கேட்க போகிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாமில். ஓகே, எதுக்கு அதிகமாக இருக்குது எதுக்கு கம்மியாக இருக்குது நான் ஓன் ஆஸ்க். ஓகே, பட் அட்லீஸ்ட் யூ நீட் டு நோ சிமெட்ரி அதிகமாக இருந்தால் டைபோல் மூமெண்ட் இருக்காது. உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் அதிகமாக தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம், அதனால் அதிகமாக வரப்போகுது. த ட்ரிபிள் பாண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி will teach you differently. I am introducing dipole moment, but I won't be going in detail in this exam. Chemical bonding நம்ம பார்க்கணும். Why am I introducing it now otherwise? இதே லெக்சர் வந்து திருப்பி நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபுல் ஆர்கானிக் முடிக்கும் போது பார்க்கும்போது you will actually understand that this belongs here. Right? Okay, now we have finished the geometrical isomerism lecture. I have covered literally what all you are going to see in NEET. Watch it once now and watch it after some time. I have sent you the notes completely. You don't have to write down notes. Practice the problems, and also I have sent you the answers for this as well. Okay, thank you guys.